இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே தேவ சமூகத்தில் கேட்ட, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும், நீர் எனக்கு முன்பாக செல்வீரே ஆனால் நான் உம்மை பின்தொடர்ந்து வருவதற்கு எனக்கு லகுவாயிருக்கும். பல தடைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த தடைகளை நான் உடைத்து எறிய முடியாது, ஆனால் நீர் எனக்கு முன்பாக போவீரே ஆனால் அது எப்பேற்பட்ட தடையாய் இருந்தாலும் அது உடைத்தெறியப்படுமே என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த போது மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவனோடு கூட பிரயாணம் பண்ணின கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், அநேக தடைகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, அநேக நெருக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, நான் இதை எப்படி தாண்டுவேன், இந்த மதிலை எப்படி தாண்டுவேன், இந்த போராட்டத்தை எப்படி தாண்டுவேன், இந்த பிரச்சனையை எப்படி தாண்டுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக போகிறவர் நான் ஒருவர் உண்டு, நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன், உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகளை நான் உடைத்தறிந்து உன்னை வழிநடத்தி கொண்டு போகிறதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகனே, இன்றைக்கும் உன் மத்தியில் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறேன் மகளே. நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இன்றைக்கும் நான் உன்னை வழிநடத்தி கொண்டு செல்கிறேன். எப்படி நடக்கும் ஆண்டவரே? இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாய் வந்து கொண்டிருக்கிறதே, இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நான் தோற்று போனது போல இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை காணலையே, எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் தோற்று போனது போல் இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் குடும்பத்தில் வாசம் பண்ண போகிறேன், நான் உன் குடும்பத்தில் இருக்கும்போது உன்னை நான் நடத்தும் போது உன்னுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும் மகளே. நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், உன் வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம், உன் நெருக்கத்தை குறித்து பயப்பட வேண்டாம், உன் கடன் பாரத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தகப்பன், உன்னை வழி நடத்துகிற தகப்பன், நித்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.